ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். கிட்டத்தட்ட டைம்ஸ் நவ் இந்தியா அப்படின்ற நாளிதழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வே ஒன்று கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வேல யார் சிஎம் ரோலில் லீடில் இருக்காங்கன்றதை பற்றி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட மார்ச் 1லேருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் அந்த சர்வே எடுத்திருக்காங்க. இந்த சர்வேனோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நடத்தின சர்வே வந்து அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட் இருக்கிறது என்னென்னன்றதை நம்ம ஒன் பை ஒன் பாயிண்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதில் என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 234 தொகுதியில் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 181லேருந்து 189 வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து போட்டியிடுற கட்சிகளும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரெண்டாவது விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் சிஎம் தான் அடுத்த ஸ்டாலினாக இருக்கிறதுக்காக அவங்களுடைய சர்வே ரிப்போர்ட் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பல சர்வே ரிப்போர்ட்டுகள்லையும் இந்த ரிசல்ட் தான் வந்திருக்கிறதா. இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நியூஸுமே வெரிஃபைடு அண்டு அக்கௌண்டபிளுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு வெரிஃபை பண்ண வேண்டியதில்லை. அதை டிஎம்கேவுடைய ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம் ரோலில் இப்போ லீடில் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்லேயும் அதுதான் நடக்க போகிறதாகவும் டைம்ஸ் நவ் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுடைய ரிசல்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 40.1% ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அலைன்ஸ் குட் வின் பிட்வீன் 181லேருந்து 89 சீட்ஸ் ஆஃப் இந்த 234 மெம்பர் அசம்பிளியில் சொல்லியிருக்காங்க. ரூலிங் டிஎம்கே தான் லீடிங்கில் இருக்கிறதா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி டு ரீடைன் பவர் இன் தமிழ்நாடு வித் கிளியர் மெஜாரிட்டி இன் ஏப்ரல் 23 அசம்பிளி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஏடிஎம்கே அண்டு ஏஐஏடிஎம்கே மற்றும் என்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38லேருந்து 42 சீட்ஸ் வித் அரவுண்டு 29% ஆஃப் ஓட்டிங்ஸ் அவங்க கையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சுங்க. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.